Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். புதிதாக வர்றவங்க எல்லாரும் தன்னுடைய காக்காக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் தாங்க சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நாங்க போய் 10ஓட 11 இருப்போம்னா சொல்லுவாங்க. நாங்க தான் அடுத்த ஆட்சிக்குன்னு வாங்க. ஏங்க எல்லாரும் தாங்க சொல்றாங்க. ஏங்க அப்படி சொல்றவர் கூட உங்க ஆலமரத்துல விழுது மாதிரி இருந்தவங்க எல்லாம் வெளியேறி போகும்போது ஏங்க யாருங்க எனக்கு விழுதுன்னு நீங்க தான் சொல்ற? எனக்கு எம்ஜிஆர் காலத்து இருக்காங்கன்னா அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டலை இங்க இருக்கு, இந்த கட்சி அலுவலகம் இங்க இருக்கு, அவர் உருவாக்கின கொடி இருக்கு. என்னங்க இவரை எல்லாம் 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, பல தடவை அமைச்சராக இருக்காரு. அதை கொடுத்த யாரு? செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க. ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கு அடுத்து எடப்பாடியார். இதே எடப்பாடியாரை பற்றி ஆகா ஓகோன்னு தான் இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபதாபத்தில் அவர் போறான்னா போலாமா? ஏங்க எனக்கு எந்த கட்சி வேணாயா, எந்த பதவி வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். அவன் தான் மனுஷன். அவன் தான் உண்மையான அதிமுக ரத்தம். அவன் தலை அவன்கிட்ட ஓடுதுன்னு அர்த்தம். சும்மா எல்லா பேரும் அதிமுக காரன் கிடையாது. எல்லாரும் நீ வாட்டுக்கு விழுது அது இதுன்னு நீங்க தான் பத்திரிகைக்காரங்க தான். இந்த ஊடகங்கள் தான் தூக்கி விடுறீங்க. இன்னைக்கு கூட ஒரு புள்ளி விவரத்தை போட்டு விட்டுங்க. இதெல்லாம் புள்ளி விவரங்கள்லாம் நிக்குமா? என்னங்க நீங்க நாட்டுல மக்கள் தாங்க எஜமான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அது போடலாம், எல்லா இதுவும் போட்டது நல்லதுதான். அந்த மேலமடை பாலமும் இதே ஏவி பிரிட்ஜ் பாலம், நம்ம கோரிப்பாளையம் பாலமும் நாங்க தான் உருவாக்குனது. எங்க காலத்துல டிபிஆர் தயார் பண்ணப்பட்டது, எங்க காலத்துல நிட ஆர்ஜிதம் பண்ணப்பட்டது, எங்க காலத்துல எங்க அம்மா காலத்திலே நிதி ஒதுக்கப்பட்டது. அப்புறம் கூடுதல் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இந்த குடியிருப்பு அந்த அங்க இருக்கிற ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அமைக்கிறதுக்கு கடைசி நேரத்தில் நார்த் கேட் கோபாலகிருஷ்ணன் தான் வழக்கு போட்டாரு. அந்த கோபாலகிருஷ்ணன் வழக்க முடிய போகும்போது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதையாக இவங்க இப்ப தொடங்கியிருக்காங்க. அது எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன அது பேர் வச்சா நல்லதா? வேலுநாச்சியார் பேர் வச்சதுக்காக நாங்க வாழ்த்துறோம். அதை பத்தி இல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சொல்லுங்க. அரசியல் தாழ்வுணர்ச்சி காரணமாக கொல்லப்படுகிறதா தெரியல. 1000 பேர் சொல்லுவான். வேகாத்து ஏதாச்சும் வெந்தத்திட்டு எதாச்சும் பேசுவான். பேசுறவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லிக்கிறார். நான் இப்போது சொல்றேன், 2026 புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி தமிழகத்தில் மலரும் எடப்பாடியார் தலைமையில அமையும். பொதுவாங்க இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, மத வழிபாடு இல்ல அரசியலே இருக்கக்கூடாது. அரசியல் இருக்கக்கூடாது, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பேருமே சகோதரர்கள் தான். மாம மச்சின அண்ணன் தம்பியா தான் இஸ்லாமியரோட பழகுறோம். எல்லாருமே இங்க ஜாதி மதம் இதே கிடையாது, பிணக்கே கிடையாது. இப்ப கூட என்னன்னா இந்த திருப்பரங்குன்றம் மலையில முன்னாலாச்சும் பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய எம்பி ராமநாதபுரம் எம்பி அவர் தான் அதை தூண்டி விட்டது, அவர் தான் பிரச்சனையை உருவாக்கினார். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவர் கேட்கிற அங்க ஏற்கனவே தூண் இருக்கு, அந்த தூண்ல விளக்கு ஏத்தணும் அப்படின்றார். அது அங்க இருக்க அந்த அந்த சிக்கந்தர், அது என்ன சிக்கந்தர் தர்காவில இருந்து 15 மீட்டர் தள்ளி அது அங்க வேற மலையில இருக்கு. இந்த மலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பாதையில அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எல்லா பக்கம் போகலாம். மலையில ஏறுறதுக்கு இந்த பாதை தான் போகணும். நம்மளா இதையும் சொல்லக்கூடாது. இதுதான் துஷ்பிரயோகம்ன்றது. நீங்க நான் சொல்ற கேளுங்க, நீதி அரசர் அங்க ஏத்துறதுக்கு ஏத்துங்க. ஏன்னா அந்த தூண் இருக்கு, இல்லைன்னா எதுக்கு அந்த தூணை வச்சிருக்க போறாங்க? விளக்கு ஏத்துறதுக்கு தூண். இதுக்கு இஸ்லாமிய அமைப்பு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. நாம பேசுற நம்ம பேட்டி உடைய ஏதோ
இது விளையாட்டா பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நாங்க அண்ணன் தம்பியா மதுரையில பழகிட்டு இருக்கோம்ப்பா. எங்க ஜாதியே எங்களுக்கு கிடையாது, மதம்லாம் கிடையாது. இதுல என்னன்னா இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்தில் இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்யறாங்களோ என்ற சந்தேகம் வருது. அவ்வளவுதான். ஒரு நீதி அரசல்ல 3 நீதி அரசர் சொல்லிட்டாங்க. இந்த சு வெங்கடேசன் நீங்க இப்ப சொல்றீங்க, நான் இந்த சு வெங்கடேசனுக்கு சொல்றேன், அன்புசை எனக்கு நண்பர் தான் அவரு. ஏங்க 31,000 கோடி ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசு. தென்னக ரயில்வேக்கு 301 கோடி தாங்க ஒதுக்கியிருக்காங்க. மதுரைக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க? இவர் கேட்டாரா? மதுரை வளர்ச்சிக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்காரா? சரி, முல்லை பெரியார் உங்களுக்கு தெரியும். ஆனா 136 அடியில இருந்து 142 அடியாக நாங்க உயர்த்தணுமா இல்லையாங்க? அதை கூட இந்த அரசாங்கம் காப்பாற்ற முடியல. கேரள அரசு சொல்லி 1 அடி குறைச்சிட்டாங்க, 41 அடியாக குறைக்கி. அதுக்கு ஏதோ ஒரு டேர்ம்ஸ் வச்சு இந்த தேதிக்கு பிறகுதான் ஏத்தணும்னு சொல்லி அதையும் குறைச்சு விட்டாங்க. எங்க அம்மா இருக்கிறதோடையும் எடப்பாடியா இருக்கிறதோடையும் குறைக்க முடிஞ்சா? சரி, அந்த பேபி அணைய சீரமைக்கிறதுக்கு பேசினாரா, குரல் கொடுத்தாரா நம்ம வெங்கடேசன்? 152 அடியா உயர்த்தணும்னு மத்திய உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அந்த உயர்த்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? பேபி அணையை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? வெங்கடேசன் அழுத்தம் கொடுத்தாடா நாடாளுமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற அவையில் 2 முறை தேர்ந்தெடுத்திருக்கோமே. என்ன வளர்ச்சி? சும்மா மத பிரச்சனையை மட்டும், மதத்தை மட்டும் பிஜேபியை தாக்குறது தான் அவருடைய எம்பியா நம்ம தேர்ந்தெடுத்தோம் மதுரை மக்கள். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.